குருமார்களின் இணையடி சரணம். 14வது பயிற்சி ஆன்ம ஜீவ அறிவு சக்தி அணு. இது 6 சக்கரங்களை குறிக்கும். 6 சக்கரங்களிலும் 6 சப்த மாதாக்கள் வீற்றிருக்கின்றனர். முதல் சக்கரம் மூலாதாரம். இது முக்கோண வடிவத்திலும் சிவப்பு நிறத்தில் உள்ளது. 4 இதழ்களை கொண்டது. இங்கே பிரம்மி என்ற சப்த மாதா வீற்றிருக்கிறார். பிரதான தெய்வம் விநாயகர். 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம். இது 6 இதழ்களை உடையது. ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். இங்கே பிரம்மா சரஸ்வதி பிரதான தெய்வம். இங்கே குண்டலினி சக்தியானது மூலாதாரத்திலிருந்து எழும்பி வருகிறது. ஆன்ம ஜீவ ஒளியை ஆன்ம ஜீவ அறிவு சக்தி அணு உள்வாங்கி மேலே கொண்டு வருகிறது. மணிப்பூரகம் 3ஆம் பிறை வடிவத்தில் 10 இதழ்களை கொண்டு இருக்கும். பசு மஞ்சள் நிறமாகும். இங்கே பிரதான தெய்வம் மகாலட்சுமி விஷ்ணு. குண்டலினி சக்தியை எழுப்ப இது உதவுகிறது. 4வது சக்கரம் அநாகதம். 12 இதழ்களுடன் பச்சை நிறத்தில் இருக்கும். வைஷ்ணவி என்ற சப்த மாதா இங்கே வீற்றிருக்கிறார். பிரதான தெய்வம் ருத்ரன் சக்தி. 5வது சக்கரம் விசுத்தி. 16 இதழ்களுடன் நீலம் என்ற நிறத்தில் இருக்கும். வராகி என்ற சப்த மாதா இங்கே வீற்றிருக்கிறார். பிரதான தெய்வம் மகேஸ்வரி மகேஸ்வரன். அடுத்து ஆக்கினி சக்கரம். இது 2 இதழ்களுடன் வெண்நீல நிறத்தில் இருக்கும். இந்திராணி என்ற சப்த மாதா வீற்றிருக்கிறார். பிரதான தெய்வம் சதாசிவம் மனோன்மணி. அடுத்து உச்சி. இங்கே 1000 இதழ் தாமரை மொட்டு கவிழ்ந்து இருக்கும். இந்த 6 சக்கராவிலும் இருந்து மொத்தமாக எனர்ஜியானது இங்கே சேர்ந்து அந்த மொட்டை நோக்கி ஆன்ம ஒளியை உள்ளே இறக்கி அந்த மொட்டை மலர உதவுகிறது. மேலும் இந்த 6 சக்கராவிலும் இருக்கும் இந்த சக்தி அணுவானது செயல்படுத்தப்பட்டு வலுப்படுத்தப்பட்டு இந்த மொட்டை மலர உதவுகிறது. மூலாதாரத்தில் இருந்து அன்னாளம் வழியாக உச்சியை அடைந்தால் தரிசனம் கிடைக்கும். இது முதல் படி. மொட்டு திரும்புவது 2ஆம் படி. அதில் தேன் சுரப்பது 3ஆம் படி. அதை உண்பது 4ஆம் படி. ஆன்ம ஜீவ அறிவு சக்தி அணுவில் இந்த அனுபவம் கிட்டும். மேலும் இந்த சக்தி அணுவானது அம்பாள் உபாசனையை பிரதானமாக கொண்டு உள்ளது. நம் பாரம்பரியத்தின் பிரதான குரு தேவி. பக்த மானச அம்சிகா தேவி. மனம். மானச என்றால் மனம். மானசரோவர் ஏரி கடல் மட்டத்திலிருந்து 15,600 அடியில் உள்ளது. வெண்பனி கைலாயத்திலிருந்து உருகி இந்த ஏரியை வந்தடைகிறது. இந்த ஏரி ஸ்படிகம் போல் மிகவும் தெளிவாக இருக்கும். அங்கே அன்ன பறவையாய் சிவன் பார்வதி வீற்றிருக்கிறார்கள். பக்தர்களின் மனம் இதைப்போல் ஸ்படிகமாக மிகவும் தெளிவாக இருத்தல் வேண்டும். இரைச்சல் உள்ள மனம் எதையும் சாதிக்காது. பல சிக்கல் எண்ணம் உள்ள மனம் கூவம் நதிக்கு இணையானது. அதனால் மனம் மிகவும் ஸ்படிக தெளிவாக இருத்தல் அவசியமாகிறது. அம்பாள் உபாசனை. இதற்கு காளிதாசர், பரமஹம்சர், விவேகானந்தர் எடுத்துக்காட்டாய் உள்ளனர். 12 விதமான ஸ்ரீ வித்யா உபாசனை நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானதாகவும் தலைமையானதுமான ஒன்று அகத்தியரின் மனைவி லோபமுத்திரை அவர்களால் உருவாக்கப்பட்டது. லோபமுத்ராஸ்ய உபாசனை. இது அன்பை கொண்டு பக்தியை விளக்குவதாக அமைந்து உள்ளது. இந்த பயிற்சிக்கு அகிலாண்டேஸ்வரியின் திருவிளையாடல், பாரதியாரின் அம்பாள் பக்தி இரண்டும் உதாரணமாக சொல்லப்படுகிறது.
வரதா என்பவர் அகிலாண்டேஸ்வரி கோவிலில் மடப்பள்ளியில் வேலை செய்பவர். அன்று வேலை மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று அவர் மனைவி சொல்ல, அந்த மடப்பள்ளியின் ஓரத்தில் ஒரு இருட்டில் அவர் ஓய்வெடுப்பதற்காக படுத்துவிட்டார். அந்த மடப்பள்ளியின் எதிரே சதா அம்பாள் உச்சாடனம் ஒருவர் நடத்தி கொண்டு இருந்தார். அந்த உச்சாடத்தை கேட்டுக்கொண்டே இவர் அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஒரு குட்டி பெண் சிவந்த பாவடை உடுத்தி சலங்கை சத்தத்துடன் அங்கே வந்து அம்பாள் உச்சாடனம் செய்யும் அவரை தட்ட, அவர் ப என எரிச்சல் பட்டார். போ போ என்று சொல்ல, சி ப என்று அந்த குழந்தை சொல்லிவிட்டு வரதா வரதா என கூப்பிட்டு கொண்டே அருகில் வந்தது. வரதா முழித்து அந்த குட்டி குழந்தையை பார்க்க, அவள் சிரிக்க, அவர் மெய்சிலிர்த்து ஆனந்தப்பட, அவர் வாயில் தான் சுவைத்து கொண்டிருந்த தாம்பூலத்தை உமிழ அந்த குழந்தை மறைந்தது. மறுநாள் ஏதோ மாற்றம். தேவி முன் போனார். அசாதாரண கவிதை மழை பொழிந்தார். நமக்கும் வரும். மனம் தெளிவாக கிறிஸ்டல் போன்று, பனி நீரை போன்று இருக்கும் பட்சத்தில் அன்னவாகினியான அம்பாள் குழந்தையாய் வருவாள். இரண்டாவது உதாரணம் பாரதி. பாரதி அம்பாள் உபாசர். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, அதில் வெண் மாளிகை கட்டி தர வேண்டும் பராசக்தி, அதை சுற்றி 10, 12 தென்னை மரங்கள் வேண்டும், திண்ணையில் யான் அமர்ந்திருக்க என் முன்னே நில ஒளி வர வேண்டும், பின் தென்றல் காற்று வீச வேண்டும், பல குயில்கள் என் காதில் ரீங்காரமாய் ஒலிக்க வேண்டும், இந்த காட்டு வழியில் நீ காவல் புரிய வேண்டும், என் பாடல் இந்த பூமியை உயர்த்திட வேண்டும், மக்கள் மேன்மைப்பட வேண்டும் என அம்பாள் பால திரிபுர சுந்தரியிடம் வேண்டி கேட்பார். நாமும் நம் மனம் சஞ்சலமில்லாமல் கிறிஸ்டல் பாசியைப் போல் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் என் பாத்திரம் அவள் அன்பை பெற தயாராக இருக்கும். என்ன நடந்தது, எப்படி இருக்கப் போகிறது என்று நினைப்பது தப்பு. இந்த நிமிடம், இன்றைய பொழுதை நாம் மனதார முழுமையாக ஏற்று அதன்படி நிகழ்காலத்தில் வாழ, நல்ல மாணவனாய் நாம் மாற இந்த ஆன்ம ஜீவ அறிவு சக்தி அணு நமக்கும் ஒளியூட்டும். மொட்டு மலரும். நாமும் அந்த தேனை சுவைக்கலாம். USG சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யவும். யூனிட்டி இஸ் யூனிஃபார்மிட்டி.